ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. மீண்டும் ஒரு பரிசுத்த ஆராதனை செய்யும்படியான நல்ல ஒரு பாக்கியம் எனக்கு உங்களுக்கும் கூட கிடைத்து அவருடைய ஆலயத்திலே கடந்து வந்து அவரை தொழுது கொள்ளும்படியாக கர்த்தர் நமக்கு தயவு செய்தார். பாடல் பகுதியை தேவனாய் கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தந்தார். அதற்காக என் ஆண்டவரை நான் சோத்திருக்கிறேன். இந்த நேரமானது கர்த்தருடைய வார்த்தையை நாம் இதயத்திலே உட்கொண்டு தியானித்து அதனால் உண்டான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிற வேலையாக இருக்கிறது என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருந்திருக்கிறோம். செய்தியின் வேலையாக இருக்கிறது. பிரசங்க பகுதியாக கர்த்தர் இந்த சமயங்களை நமக்கு தந்திருக்கிறார். தேவனாய் கர்த்தர் தாமே பரத்திலிருந்து நல்ல வார்த்தைகளை கர்த்தர் தாமே நமக்கு அனுப்பி கொடுத்து அந்த வார்த்தையினால் நம் ஆத்துமாவை தேவனாய் கர்த்தர் தாமே பிழைப்பூட்டி அனுப்புவாராக. இந்த நாளுக்குரிய வார்த்தைகளுக்காக கடந்த நாட்களில் வாரத்தின் நாட்களில் தேவ சமூகத்தில் காத்திருந்தது உண்டு. அப்படி காத்திருந்து தேவனாய் கர்த்தர் சமூகத்தில் நான் அவரை தியானித்துக் கொண்டிருந்த பொழுது கர்த்தர் ஒரு காரியத்தை எனக்கு உள்ளத்தில் உணர்த்தி கொடுத்து அது நிமித்தம் ஆண்டவருக்கு நான் சோதனை செலுத்தத்தக்கதாக தேவனாய் கர்த்தர் தாமே எனக்கு பாராட்டினார். அந்த வார்த்தைகளை இந்த நாளில் நமக்கு தேவனாய் கர்த்தர் பிரசங்க வாக்கியமாக செய்தியின் பகுதியாக தேவனாய் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அந்த பகுதியை வாசிப்பதற்கும் அந்த பகுதியை தியானிப்பதற்கும் தேவனாய் கர்த்தர் எனக்கும் உங்களுக்கு கேட்கிற யாவருக்கும் கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டுவாராக. 1 கொரிந்தியர் புத்தகத்திலே 11வது அதிகாரத்திலே 32வது வாக்கியத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11ல 32வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். வாசிக்க நாம் நியாயந்தீர்க்கப்படும் போது உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிற்றிக்கப்படுகிறோம் என்று இந்த நல்ல வார்த்தை நமக்கு எழுதியிருக்கிறது. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக ஊழியக்காரர்களாக பல வருடத்தில் விசுவாசிகளாக பல வருடங்களாக கர்த்தருக்கு நீண்ட நாட்களாக ஊழியம் செய்வர்களாக இருக்கிறோம். இந்த வாழ்க்கை பாதையில நாம் ஒவ்வொரு காலகட்டங்களையும் நாம் நினைத்து பார்க்கிற பொழுது அது திரும்பி பார்க்கிற பொழுது இதுவரைக்கும் நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும் சந்தோஷமான காரியங்களாக இருக்கட்டும் சங்கடமான காரியங்களாக இருக்கட்டும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் குறைவாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் தேவனாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அவைகளை நடப்பித்தல் அனுபவித்த காரியங்கள் எல்லாமே நம்முடைய நன்மைகளுக்காகவே இருந்திருக்கிறது. விசேஷமாக நாம் வலதுபுறம் இடதுபுறம் சாய்ந்து அவருடைய வழிகளில் நாம் குறையப்பட்டு போகக்கூடாது என்பதற்காக தேவனாய் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார் என்று சொல்லி நாம் அதிகமாக நாம் பார்க்கிற பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் எல்லாவற்றிலும் தேவனாய் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்ட விதங்கள் எல்லாம் நம்முடைய நன்மைகளுக்காக உலக பிரகாரமான காரியங்களில் நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக மாத்திரமல்ல ஆவிக்குரிய ரீதியாகவும் நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே அதை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நடப்பித்தார் அல்லது அனுமதித்தார் என்று நாம் அறிய முடிகிறது. அதற்காக நாம் தேவனாய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டியவர்களாக இருக்கிறார். அப்படியானால் தேவனாய் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகளுக்காக நாம் தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும். அதாவது நாம் நியாயம் தீர்க்கப்படுகிற பொழுது உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுத்தி கர்த்தராலே சிற்றிக்கப்படுகிறோம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. சிற்றியா இருந்தா கூட ஆண்டவர் ஏதாவது ஒரு சின்ன ஒரு கொட்டு கொட்டுறாரு அல்லது நமக்கு எப்படியாக சின்ன ஒரு உணர்வுண்டாக முடியாத காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில அவர் அனுமதிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிற பொழுது அது நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான். விசேஷமாக நம்முடைய நித்திய வாழ்க்கையில அது எந்த ஒரு பாதிப்பையும் நமக்கு உண்டாக்கி விடக்கூடாது என்பதற்காக நம்முடைய வாழ்க்கையில அறிந்தோ அறியாமல் வாழ்க்கையில குறைகளில் காணப்படுகிற பொழுது தேவனாய் கர்த்தர் என்ன செய்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிற பொழுது அதற்காக நமக்கு ஒரு சின்ன குறைவை உண்டாக்கி அந்த குறைவின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில கூட ஒரு காரியம் நாம் செய்தோம் அது நிமித்தம் இந்த குறை உண்டாயிருக்கிறது என்று நாம் உணர்ந்து கொள்ள முடியாத செய்து அந்த காரியத்தின் நிமித்தம் நித்தியத்திலே நமக்கு குறை உண்டாகிவிடாதபடிக்கு நித்தியத்திலே நாம் அவர்களுடைய நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக இங்கேயே சில காரியங்களுக்கு கர்த்தர் தாமே சில குறைவுகளை அனுமதிக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம இங்கே பார்க்கிறோம். இது உலக மனிதர்களுக்கு கர்த்தர் அறியாதவர்களுக்கு பாவம் செய்கிறவர்களுக்கு
இந்த உலகத்துக்கு அந்த பாக்கியம் என்ன இல்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனபடினாலே தேவனுடைய பிள்ளைகளே, எது நடந்தாலும் அது நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக, நம்முடைய நன்மைக்காகவே நடக்கிறது என்பதை நாம் இடத்துல வைத்துக் கொள்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு போதிக்கிற உண்மையா இருக்கிறது. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நம்ம மேலோக வாழ்விலே நாம் இறைவனோடு கூட இருக்கிற பொழுது இந்த உலகத்துல நம்மகிட்ட உண்டாயிருந்த குறை நிறைகள் நிமித்தம் நமக்கு ஏதாவது அங்கே ஒரு பாதிப்பு உண்டாயிடக்கூடாது என்பதற்காக கர்த்தர் இங்கே செய்திருக்கிறார். நமக்கு சில குறைவுகளை அனுமதித்தாயிலும் அதை இங்கே சரிப்படுத்தி விடுகிறார் என்பதுதான் காரணமாக இருக்கிறது. நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளை நியாய உலகத்தை தேவனாய் கர்த்தர் நியாயம் தீர்க்க போகிறார். உலகத்தில் உள்ள மக்களை தேவனாய் கர்த்தர் செய்கிறார், நியாயம் தீர்க்க போகிறார். அப்படி நியாயம் தீர்க்க ஒரு நாள் ஆண்டவரிடத்தில் உண்டு, அது வருகிறது என்று சொல்லி சங்கீத புத்தகத்துல 96ஆம் அதிகாரத்துல 13வது வசனத்துல அங்கே சங்கீதக்காரர் சொல்லி வைத்திருக்கிறதை பார்க்கலாம். வாசிக்கலாம். சங்கீதம் 96ல 13வது வசனத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து வாசிக்கலாம். அப்ப ஆண்டவர் வர்றாரா? ஆண்டவர் வருவார். ஏசப்பா வருவாரு. வந்து 1000 வருஷத்தை அரசாட்சி பிடிச்ச பிற்பாடு இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு உண்டாகும். அப்பொழுது ஆதாம் முதல் கடைசி மனுஷன் வரைக்கும் தேவனாய் கர்த்தர் திரும்பவும் என்ன செய்வார்? மரித்தவர்களை உயிரோடு எழுப்பி ஆண்டவர் என்ன செய்வார்? அவர்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. வாசிக்கலாம். சங்கீத புத்தகம் 96:13. அவர் வருகிறார். அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்க்க முடியாக அவர் வருகிறார். அப்படி நியாயம் தீர்க்க வருகிற பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக, தேவனுடைய ஜனங்களாக இருக்கிற நாமும் அந்த நியாய தீர்ப்புல தலை குனிஞ்சு நிற்க கூடாது அல்லவா? நம்மளும் தப்பு பண்ணி அந்த தப்புக்கு தண்டனைய நிச்சயத்துல நாம் அனுபவித்து விடக்கூடாது அல்லவா? நாம் தலைகுனிஞ்சு நிற்க கூடாது அல்லவா? அதற்காக ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிற பொழுது, அதற்காக ஆண்டவர் சின்ன சின்ன தப்பு தவறுகள் நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு அறிந்தோ அறியாமலோ ஒரு சில காரியங்கள் நாம் செய்து விடுகிற பொழுது நமக்கு இங்கேயே ஆண்டவர் என்ன செய்வாரு? காரியங்களை சரி பண்ணி விடுவாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கிறது. அதைத்தான் இந்த வசனம் நமக்கு சொல்லுகிற ஒரு உண்மையாக இருக்கிறது. சில காரியங்கள் உங்க வாழ்க்கையில குறையா இருக்கு, சில பிரச்சனைகள் போக மாட்டேங்குது, சில வியாதிகள் போக மாட்டேங்குது, சில காரியங்கள் நமக்கு குறையா இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம கிட்ட ஏதோ ஒரு குறை இருக்கு. அந்த குறை தான் இந்த குறைக்கு, இந்த ஒரு பிரச்சனைக்கு காரியமா இருக்கிறது என்று சொல்லி நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது ரொம்ப ஒரு அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. எனக்கு ஒரு முறை சுகம் இல்லாமல் இருந்தது. ஆஸ்பத்திரியில நான் விசுவாசியா இருந்த பொழுது, தூத்துக்குடியில் இருந்த பொழுது, அப்பொழுது ஆஸ்பத்திரியில டாக்டர்கள் அந்த எனக்கு உண்டாயிருந்த வியாதிக்கு திரும்ப மருந்துகள் கொடுத்தார்கள், ட்ரீட்மெண்ட்டை மாற்றி வைத்தார்கள், எல்லா டெஸ்டும் கொடுத்தார்கள், ஒன்றுமில்லை. ஆனாலும் அது போகவில்லை. அப்படி ஒரு வருத்தமான ஒரு சூழ்நிலை இருந்த பொழுது பரிசுத்தவான்களிடத்துல ஜெபிக்க முடியாக நான் ஒரு சகோதரத்தின் மூலமாக கேட்டுக்கொண்ட பொழுது, சகோதரருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், கர்த்தர் விடுதலை தருவார், ஏதாவது குறை இருக்கான்னு பாருங்க அப்படின்னு பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஹல்லேலூயா. அன்னைக்கு நான் யோசித்து பார்த்த பொழுது இல்ல, கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்தார். அது ஒரு காரியம். அப்போ ஏதாவது ஒரு காரியம் நம்மளை அழுத்திக்கிட்டே இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிற பொழுது, ஏன் இது நம்மை அழுத்திக் கொண்டே இருக்கிறது இந்த பூமியில அப்படின்னு சொல்லி பார்த்து, அதற்கு ஏதுவான காரியம் ஏதாவது என்கிட்ட இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் யோசிக்கணுமா? நம்ம கொஞ்சம் யோசித்து, ஆண்டவரே இப்படி ஒரு காரியம், இப்படி ஒரு குறைவு, இப்படி ஒரு பலவீனம், இப்படி ஒரு தாட்சி எனக்கு காணப்படுகிறதப்பா, இதற்காக நான் உருண்டு வறண்டு விட்டேன், போராடி விட்டேன், பார்த்து விட்டேன், ஆனாலும் இதுல இருந்து எனக்கு ஒரு நிவாரணம் கிடைக்க மாட்டிருக்கு. ஏன் ஆண்டவரே, ஏதாவது எனக்கு குறை இருந்தால் மன்னியும், அல்லது சரி செய்ய வேண்டிய காரியம் இருந்தால் சரி செய்து கொள்ள உதவும் என்று நாம் கேட்டு விண்ணப்பிப்பது நலமா இருக்கும் என்று சொல்லி இந்த வார்த்தை மூலமாக நாம் உணர்கிறோம். அவைகளுக்காக நாம் தேவனை நாம் சோத்திரிப்போம். வெளிப்படுத்தல் புத்தகத்துல 20ஆம் அதிகாரத்துல 11-12 வசனங்கள் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி நாம் வாசித்து பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 20, 11, 12. வாசிங்க. 11, 12. பின்பு
நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் பின்பு நான் ஒரு பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவனையும் கண்டேன். அதன் மேல் வீற்றிருக்கிறவனை கண்டேன். சமுத்திரத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின. அவருடைய சமுத்திரத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின. அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் அப்போ அங்க நிறைய புஸ்தகங்கள் இருந்துச்சா பரலோகத்துல. அந்த புஸ்தகங்கள் எல்லாம் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. ஜீவ புஸ்தகம் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவளின்படியே அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டபடியே தங்கள் கிரியைகளுக்கு தக்க அவர் நியாய தீர்ப்படைந்தார்கள். அவருக்கு தீர்ப்பு அங்க வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருந்தது. அதற்காக ஆண்டவர் மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல 46வது வசனத்தை வாசிக்கிற பொழுது நித்தியமான ஒரு ஆக்கினை இருக்கு. மனிதர்களுக்கு, பாவம் செய்கிறவர்களுக்கு, தேவனை தேடாதவர்களுக்கு, தேவனை தேடியும் தேவனுக்கு பயந்து நடக்காதவர்களுக்கு, பயபக்தியாக நடக்காதவர்களுக்கு, இந்த வேத புஸ்தகத்தை தன் வாழ்க்கையில முக்கியமானதாக கொண்டு அதை கருத்தாக கை கொண்டு அதுபடி நடந்து அஞ்சி வாழாதவர்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு கண்டிப்பாக ஒரு இருக்கிறது. நித்தியமான ஒரு ஆக்கினை, நிரந்தரமான ஒரு தண்டனை இருக்கு அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவர்களை நாம் திட்டமாக நாம் என்ன செய்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். அதுதான் இந்த பகுதியில எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். மத்தேயு 25:46 வாசிக்க. இவர்கள் நித்திய ஆக்கினை அடையவும் அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் என்ன செய்வார்கள், போவார்கள் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. முந்தின காரியங்களை நம்ம பார்க்கிற பொழுது ஆண்டவர் சொன்னாரு, வலதுபுறத்திலையும் இடதுபுறத்திலையும் வெள்ளாட்டை செம்பரி ஆலயம் பிரிக்கிறது போல ரெண்டா பிரிச்சு நீதிமான்களை துன்மார்களை தனித்தனியா பிரிச்சு நீதிமான்களாக இருக்கிறதானே தேவனுடைய ஜனங்களை தேவனாக கருத்துதாமே அவர்களுக்கு நியாய தீர்ப்பு கிடையாது. அவர்களை அப்படியே அவர்களுக்கு அவர் தீர்ப்பு என்னன்னு சொன்னா அவர்கள் தேவனுடையவர்கள் என்று அவர்களை தீர்த்து ஆண்டவர் செய்வாரா அவர்களை நித்திய ஜீவனுக்கு அவகாசிகளாக அவர்களை தெரிந்து கொள்வார் என்றும், இடது பக்கத்தில் இருக்கிறவர்களை ஆண்டவர் நித்திய ஆக்கினைக்கு ஏதுவாக நரகத்தில் தள்ளுவார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால எப்படியும் மனிதனுக்கு ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது. இங்கேயும் தப்பு செஞ்சா நியாய தீர்ப்பு இருக்கிறது, அங்கேயும் தப்பு செஞ்சா நியாய தீர்ப்பு இருக்கிறது. இங்கே ஒருவேளை பணபலத்தினால, ஆபலத்தினால, செல்வாக்கினாலேயோ இல்ல அரசியல்ல இருக்கிற பலத்தினாலேயோ ஏதோ ஒரு பலத்தினாலேயோ நீதித்துறையில லஞ்சம் கொடுத்தோ, அதை கொடுத்தோ, இதை கொடுத்தோ, பணம் கொடுத்தோ, எப்படியாயும் நம்ம தப்பு பண்ணிட்டு அந்த தப்பு கேட்டு தண்டனை இல்லாம ஒருவேளை தப்பிடலாம். ஆனா மரணத்துக்கு அப்புறம் நம்ம விழித்துக் கொள்ள போகிறோம். பாவியும் விழித்துக் கொள்ள போகிறார், பரிசுத்தவானும் விழித்துக் கொள்ள போகிறார்கள். அப்படி விழித்துக் கொள்கிற பொழுது, எழுப்புகிற பொழுது அங்க என்ன செய்ய முடியாது, கைவிட்டு லஞ்சம் அதெல்லாம் கொடுக்க முடியாது. நம்ம செஞ்ச தப்புக்கு அங்க என்ன செய்யும், கண்டிப்பாக தண்டனை உண்டு. அப்படி நாமும் அறிஞ்சோ அறியாமலோ இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில சில காரியங்களை நம்ம குறை வச்சிருந்தோம், தப்பு பண்ணியிருந்தோம், சின்ன சின்ன தவறுகள் நம்முடைய வாழ்க்கையில வந்து விடுகிறது. இல்லது சில தேவனுடைய பிள்ளைகளோட ஊழியக்காரரை பார்க்கிற பொழுது அறிந்து பாவம்னு அறிஞ்சதுக்கு அப்புறம் துணிந்து பாவம் செய்து விடுகிறார்கள். அப்போ அவங்க நியாய தீர்ப்புல நிக்க வேண்டியது வந்துடும் இல்லையா, அந்த பாவத்துக்கு தண்டனை பண்ண வேண்டிய காரியம் வந்துவிடாதா? அப்படி வந்துவிட கூடாது என்பதற்காக தான் ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்கள் காணுகிற பொழுது ஆண்டவர் ஒரு தட்டு தட்டி ஒரு சின்ன ஏதாவது ஒரு காரியத்தை கத்துறத நம்முடைய வாழ்க்கையில ஒரு குறையை அனுமதிச்சு அதன் மூலமாக நமக்கு ஒரு புத்தி உண்டாக்கி அதுல அதுக்காக நாம் பாவப்பட்டு வருந்தி மனவர்த்தப்பட்டு வருந்தி சேவனத்துல மன்றாடி பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டு நம்ம அந்த பாவம் நம்ம பின்தொடராதபடிக்கு அதில் நியாய தீர்ப்பதைக்கும் தொடராதபடிக்கு ஆண்டவர் நமக்கு இங்க சின்ன சின்ன சிற்றைகளை தேவனாகத்தில் கொடுக்கிறார் என்று சொல்லி இந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு போதிக்கிறது. யோவான் 5ஆம் அதிகாரத்துல 27 முதல் 29 வரைக்குள்ள வசனத்தை வாசிப்பாரு. எப்படியும் ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது.
மனுஷனாக பிறந்து விட்டார்கள் என்று சொன்னால் ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது. வாசிங்க யோவான் 5:27 முதல் சில வசனங்களை வாசிக்கலாம். வாசிங்க. அவர் மனுஷகுமாரனாக இருக்கிறபடியால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறார். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனெனில் பிரேத குழியில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படிக்கும் எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். அப்போ நன்மை செஞ்சவங்களும் உயிரோட எதிர்க்க போறாங்க. செத்தட்டா வாழ்க்கை முடிஞ்சிட்டுன்னு சொல்லி இருக்கிற வரைக்கும் மனம் போல சிரிச்சிட்டு செத்து போலாம்னு அறியாமையினால மனிதர்கள், கடவுளை அறியாத உலக மனிதர்கள் எண்ணிக்கொண்டு என்ன செய்கிறார்கள், வாழ்கிறார்கள் என்று சொல்லி நாம் அறிச்சிருக்கிறோம். ஆமா, சொர்க்கம் எங்க இருக்கு, நரகம் எங்க இருக்கு, மோட்சம் எங்க இருக்கு, நரகம் எங்க இருக்கு, அதை யார் பார்த்தது அப்படின்னு சொல்லி ஒரு மனநிலைக்கு அவங்க தள்ளப்பட்டு துணிகரமாக பாவம் செய்யறாங்க, அநியாயம் செய்யறாங்க, அக்கிரமம் செய்யறாங்க, எல்லா பாவத்தையும் தெரிஞ்சு செய்யறாங்க. இது ஒரு சாத்தானுடைய வேலையா இருக்கிறது. சொர்க்க நரகங்கள்லாம் எங்க இருக்கு, மோட்சம் நரகம் எங்க இருக்கு அப்படின்னு ஒரு எண்ணத்தை மனுஷனுக்குள்ள போட்டு செய்கிற பாவத்தை தைரியமா நல்ல செய் அப்படின்னு அவங்கள கெடுத்து வச்சிருக்கிறான். எபிரேயர் 9ஆம் அதிகாரத்துல 27வது வசனத்தை கூட நீங்க வாசிச்சு பாருங்க. அவன் எப்படினாலும் மனுஷனா பிறந்துட்டா பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா இறப்புன்னு ஒண்ணு இருக்கு, இறந்துட்டா அதோட முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி ஞானமற்றவர்கள் நினைக்கிறார்கள், ஞானம் பெறாதவர்கள் நினைக்கிறார்கள், கடவுளை அறியாதவர்கள் நினைக்கிறார்கள், பயபக்தி இல்லாதவர்கள் நினைக்கிறார்கள். கிறிஸ்தவர்களும் அறிந்தே என்ன செய்கிறார்கள், பல காரியங்களை செய்கிறார்கள் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். அறியாம செய்யறாங்க உலகத்து மனுஷங்க. கிறிஸ்தவர்களா இருந்துகிட்டு நம்ம அறிஞ்சே துணிகரமான காரியங்களை நம்ம செய்வோமான்னு சொன்னா அறியாமல் செய்யறவங்களுக்கு அடிகள், சில அறிஞ்சு செய்யறவங்க அநேக அடிகள் அடிக்கப்படுவார்னு சொல்லப்படுகிறது. அடிச்சு கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நமக்கு நித்திய வாழ்க்கையில ரெட்டிப்பான வேதனை காத்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம். எபிரேயர் 9:27 ஒரு தேவனுடைய பிள்ளை வாசிக்கலாம். அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படி ஒரு நியாயத்தீர்ப்பு இருக்கு. ஒண்ணு நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்கணும், இல்ல நித்தியமான ஒரு தண்டனை இருக்கு, ஆக்கிட இருக்கு, மனுஷர்களுக்கு இருக்கு, பிறந்த ஒவ்வொரு மனுஷர்களுக்கு இருக்கு, மனுஷனா பிறந்த எல்லாருக்கும் இருக்கு. செஞ்ச தப்புக்கு தண்டனை உண்டு, செஞ்ச நல்லதுக்கு நன்மையான காரியங்களும் உண்டு அப்படின்னு சொல்லி நம்ம இங்க பார்க்கலாம். இப்படிப்பட்ட காரியங்கள்னால நம்முடைய நித்திய வாழ்க்கையில நமக்கு பங்கம் வந்துடக்கூடாது, குறை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம அறிந்தோ அறியாமலோ சில குறைகள் நம்முடைய வாழ்க்கையில தவறுகள் நாம் செய்கிற பொழுது தேவநாயகத்தில் என்ன செய்கிறார், நித்தியத்துல ஒரு பங்கம் வந்துடக்கூடாது, பாதிப்பு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நமக்கு இங்கேயே சில குறைகளை அனுமதிக்கிறாரு, சில சிக்ஷைகளை தண்டனைகளை நமக்கு கொடுத்து சரி பண்ணியிருந்தாரு. அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்படுகிற செய்தியா இருக்கிறது. அதற்காக நாம் ஆண்டவரை சோதரிப்போம். வெளிப்படுத்தல் புத்தகத்துல 20ஆம் அதிகாரத்துல 4வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அப்படின்னா நாம் நியாயம் தீர்க்கப்படுகிறதற்கு என்று தேவன் நம்மை ரட்சிக்கவில்லை, இந்த உலகத்திலிருந்து ரட்சிக்கவில்லை, சாத்தானுடைய பிடியிலிருந்து ரட்சிக்கவில்லை, பாவத்திலிருந்து ரட்சிக்கவில்லை. தேவநாயகத்தை நம்ம எதுக்கு ரட்சித்தாரு? நியாயம் தீர்க்கப்படுகிறதுக்கு ரட்சிக்கப்படவில்லை.
எதுக்கு நம்மளை ஆண்டவர் ரசித்தாரு? இந்த பகுதி நமக்கு என்ன சொல்லுகிறது பார்ப்போம், வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 20 நாளை ஒரு தேவனுடைய பிள்ளை வாசிக்கலாம். நம்ம எதற்காக ரசிக்கப்பட்டோம்? நாம் எதற்காக தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம்? எதற்காக நாம் தேவனுக்கு ஆராதனை செய்கிறோம்? எதற்காக நாம் ஆலயங்களுக்கு போகிறோம்? நாம் ஏன் தேவ சமூகத்துல நாம் வைத்து காக்கப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி இங்க எழுதியிருக்கு பாருங்க. எதுக்கு? அன்றியும் அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி ஆமா நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது, அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் அவருடைய வசனத்தின் நிமித்தமும் ஆமா சிறைச்சேதம் பண்ணப்பட்டவருடைய ஆத்துமாக்களை ஆமா மிருகத்தினாலாவது அதன் சுரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியில் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தெரிந்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவனை கூட 1000 வருஷம் அரசாண்டார். 1000 வருஷம் அரசாட்சி கொடுத்த உடனே கர்த்தர் இந்த உலகத்தை அழிச்சிட்டு மனிதருக்கு ஒரு நியாய தீர்ப்பு கொடுத்துட்டு தண்டிக்க வேண்டியதை தண்டிச்சுட்டு தம்முடைய ஊரில் புதிய வானம் புதிய பூமியை உண்டாக்கி அதில் அவர்களை நித்திய காலமாக வச்சு தேவனோடு கூட சந்தோஷமான ஒரு நித்திய மகிழ்ச்சிக்குள்ள அவரை நடத்தணுங்கிறதுக்காக ஆண்டவர் வரப்போறாரு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறார். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவையின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாயத்திற்கு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. அப்ப எதுக்காக கர்த்தர் நம்மளை ரட்சித்திருக்காருன்னு சொன்னா, நாமளும் உலகத்து மனுஷங்களோட சேர்ந்து நியாயம் தீர்க்கப்படுவதற்காக அல்ல, குற்றமாக தீர்க்கப்படுவதற்காக அல்ல, நாம் தண்டிக்கப்படுவதற்காக, நித்திய ஆக்கலை அடைவதற்காக இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சிக்கவில்லை. அவர் ரத்தத்தினால் நம்மை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி அவருடைய பிள்ளைகளாக ஊழியக்காரராக தேவசமூகத்தில் வைக்கவில்லை. நாம் உலகத்தை நியாயம் தீர்க்க போகிறோம், உலக மனிதர்களை நியாயம் தீர்க்க போகிறோம் என்று சொல்லி இங்க ரொம்ப தெளிவாக நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆரம்பியா தேவனுடைய பிள்ளைகளே, ஏதாவது அறிந்து அறியாம நம்முடைய வாழ்க்கையில் ஒரு குறைந்த இருக்குன்னா நாம் தேவ சமூகத்துல ஆவிக்குரிய கண்டு கொண்டு ஆவிக்குரிய வெளிச்சத்தினால ஆவியான துணையோடு கூட அதை நாம் கண்டுபிடித்து அதை நாம் இங்கேயே என்ன செய்ய வேண்டும்? சரி செய்து கொள்ள வேண்டும். அறிக்கை செய்ய வேண்டிய காரியமா இருந்தால் அறிக்கை செய்து பாவரிக்கை செய்து மன்னிப்பு கேட்டு அவர் ரத்தத்தினால் நம்மளை கழுவி நம்மளை சுத்திகரிச்சுக்கிட்டு நம்மளை பரிசுத்தம் உள்ளவர்களாக இந்த பூமியில நம்ம காத்து கொள்வதில்ல ரொம்ப கரிசனை உள்ளவங்களா, பொறுப்புள்ளவங்களா, உணர்வுள்ளவங்களாக நம்ம இருக்கணும்னு சொல்லி இந்த வேத பகுதியின் மூலமாக நாம் காண்கிற ஒரு உண்மையா இருக்கிறது. ஏன்னு சொன்னா, எனக்குள்ள ஏதாவது ஒரு குற்றம் இருந்துச்சுன்னு வைங்களேன், ஏதாவது ஒரு குறைவு சரி செய்யப்படாம சரி செய்து கொள்ளாத ஒன்று எனக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன், அப்போ நான் நியாயாசனத்தில் உட்கார முடியாது தானே. என்னை நியாயாசனத்தில் வைத்து உங்களை நியாயாசனத்தில் வைத்து தேவனாக இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு கொடுக்க போகிறார், மனுஷர்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்க போகிறார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். அப்ப நம்ம கிட்டே கொண்டு இருந்துச்சுன்னா ஆண்டவரே நாம் அந்த நியாயாசனத்தில் உட்கார்றதுக்கு தகுதி இல்லாம போயிடுவோம் தானே. அந்த நியாயாசனம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது, அது நீதி ஆசனம் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். அங்க நம்ம இருக்க முடியாம போயிடும். அப்போ சில வேளையில நம்ம தப்பு பண்ணிட்டு அது தப்புன்னு கூட தெரியாம புத்தி கட்டாம உணர்வில்லாம இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம உணர்வுக்காக சில நேரத்தில் சில குறைகளை தேவனாக தன்னோட வாழ்க்கையில் அனுபவிக்கிறார். அதுக்கு தான் சிச்சைன்னு பேரு. அது சரீரத்தில் இருக்கலாம், ஏதாவது ஒரு வகையில எப்படியாவது அது இருக்கலாம். ஏன் ஏன் என்று சொல்லி கேட்டு நம்ம அந்த காரியங்களை நம்ம என்ன செய்யணுமா சரி பண்ணி கொடுங்கிறது தான் இந்த பிரசங்கத்தினுடைய காரியமாக இருக்கிறது, இந்த பிரசங்க வாக்கியத்தினுடைய காரியமாக இருக்கிறது. லூக்கா 22ஆம் அதிகாரத்துல 29-30 கூட வாசிப்பாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த உலகத்தை நியாயத்திற்க போகிறோம், நியாயாசனத்திலே நாம் உட்கார வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாம் குற்றமற்றவர்களாக இருக்க வேண்டும். குற்றம் இருந்துச்சுன்னா அந்த குற்றத்தை நீக்கி நம்மளை பரிசுத்தமாக்குறது கர்த்தருடைய காரியமா இருக்கிறது. அதுக்காக சில சிகிச்சைகள் நமக்கு வருது அப்படின்னு மறைச்சு விடலாம். அதனால ஏதாவது நம்முடைய சரீரத்தில் ஒரு குறை இருக்கு, இல்லை நம்முடைய குடும்பத்தில் ஒரு குறை இருக்கு, இல்லை நம்முடைய ஆவிக்குரிய ஜீவத்துல சில காரியங்கள் குறையா இருக்கு அப்படின்னா அது ஏன் அப்படின்னு நம்ம கொஞ்சம் சீரியஸா
ஆலோசிக்க வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். வாசிங்க லூக்கா 22 29-30 வசனங்களை வாசிங்க. ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நான் உங்களுக்கு ஏற்படுத்த போகிறேன். என் ராஜ்யத்திலே என் பந்தி போஜனம் பண்ணி என் ராஜ்யத்திலே என்னோடு கூட நீங்க போஜனமான பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் 12 கோத்திரங்களையும் சிங்காசனங்களில் வைத்திருக்கிறீர்கள் என்றார். என்று சொல்லி அவர் சொன்னார் அப்படின்னு சொல்லி அங்கே எழுதப்பட்டிருந்தது. பாத்தீங்களா? நியாயம் தீர்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நியாய தீர்ப்பு அடைய வேண்டியவர்களாக அல்ல, நியாயம் தீர்க்கிறவர்களாக நியாயாசனத்தில் உட்கார்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். அப்ப அன்னைக்கு 12 அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க. பேதுரு கேட்டார்னு மத்திய பகுதியில் ஏதோ ஒரு பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் எல்லாரையும் விட்டு விட்டு உண்மை பின்பற்றுவர்களுக்கு என்ன கிடைக்குங்கிறது இதே வசனம் தான் ஆண்டவர் சொன்னாரு. இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நீங்கள் நியாயம் தீர்க்கிறவர்களாக இருப்பீர்கள். கிறிஸ்துவுக்கு உட்படாமல், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல், கிறிஸ்துவனுடைய வழியிலே நடக்காமல், பயபக்தி இல்லாமல், பரிசுத்தம் இல்லாமல், காந்தமாக நடந்து மனமான போக்கில் வாழ்ந்து ஜீவித்து முடிந்து போகிறவர்களுக்கு ஒரு முடிவு, நிச்சயமான ஒரு முடிவு இருக்கிறது. அப்படிப்பட்ட மக்களை இஸ்ரவேல் ஜனங்கள்ல 12 கோத்திரம் இருந்துச்சுட்டு இருக்கோம். அந்த கோத்திரங்கள் எல்லாம் நீங்க நியாயம் இருக்கிறதுக்கு நீங்க சிங்காசனம் விட்டு இருப்பீங்கன்னு சொல்லியிருக்கிறது. அப்ப இங்கே நாம ஏற்கனவே பார்த்த இந்த வெளிப்படுத்தல் ஆரம்பத்தில் நம்ம பார்த்த காரியங்கள் பார்க்கிற பொழுது 20, 11, 12 காரியங்கள் எல்லாம் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கிற பொழுது புறஜாதிகளை நியாயத்திற்குபடிக்கு, இஸ்ரவேல் ஜனங்களை அல்ல புறஜாதிகளை நியாயத்திற்குபடிக்கு அந்த 12 கோத்திரமாக இஸ்ரவேல் தேசத்து மக்களை தவிர உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா ஜாதிகளையும் ஜனங்களையும் பாசைக்காரர்களையும் அவர்களுக்கு நியாய தீர்ப்பு வழங்கும்படியாக நியாயாசனத்திலே நாம் உட்கார வேண்டியிருக்கிறது. அப்ப நம்ம எவ்வளவு சுத்தமா இருக்கணும், ரொம்ப சுத்தமா இருக்கணும், ரொம்ப சுத்தமா நம்மளை பார்த்துக்கணும். ஊழியக்காரர்களா இருக்கிற எங்களை போன்றவர்கள் தேவசனியாமத்திலே கர்த்தருடைய ஸ்தானத்திலே நிற்கிறவர்கள், உட்கார்ந்து இருக்கிறவர்கள், ஜனங்களை நடத்துகிறவர்கள், சபையை மேய்க்கிறவர்கள், சபையை கட்டுகிறோம் என்று சொல்லுகிறவர்கள் எப்படி பயபக்தியா, பரிசுத்தமா, நீதியா, நியாயமா இருக்கணும். அப்படிதான் அந்த நியாயாசனத்துல நம்ம உட்காருக்கு தகுதி அடைவான். அப்ப ஏதாவது சின்னத்துல தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா இங்கே அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் நமக்கு கர்த்தர் கொடுத்துருவாரு. அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இங்கே கொடுத்துருவாரு. அப்பதான் அதுக்குரிய அந்த பனிஷ்மெண்ட் நமக்கு உண்டாயிருக்குன்னா அது இங்கேயே முடிச்சு போவோம். அங்க நம்ம குற்றமில்லாதவங்களாக, சுத்தமானவர்களாக நாம் என்ன செய்ய முடியும்? தேவசனியானத்துல நாம் காணப்பட முடியும். அதற்காக தான் கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம் என்று இந்த வேத பகுதியிலே நமக்கு சொல்லப்பட்டது. உலகத்தோடு நாம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதவனுக்கு நியாயத்தீர்ப்பு நாளிலே நியாயத்தீர்க்கப்படுகிற உலக மக்களோடு கூட நமக்கும் ஒரு நியாயத்தீர்ப்பு, ஒரு குறை தண்டனை நமக்கு அங்க உண்டாவிடாதவனுக்கு இங்கேயே நமக்கு ஏதாவது அதுக்குரிய சின்ன பனிஷ்மெண்ட் கொடுத்து ஒரு சிக்ஷையை கொடுத்து ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு, அதை இங்கே அந்த கணக்கை இங்கே முடிச்சு வச்சிருக்காரு, அதை சரி பண்ணியிருந்தாரு. நாம் குற்றமற்றவர்களாக நியாயாசனத்தில் இருந்து நியாயம் தீர்க்க வேண்டியதாக இருக்கிறோம். நம்மளே இங்க அறிஞ்சு துணிகரமா தப்பு பண்ணிட்டு அதுக்கு அதை நியாயப்படுத்துற மாதிரி நம்ம சாக்கு போக்கு சொன்னோம்னா, நியாயப்படுத்திக்கிட்டு இருந்தோம்னு சொன்னா கண்டிப்பா அந்த நியாயாசனத்துல யாரும் அப்படிப்பட்ட யாரும் உட்கார முடியாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம கை, நம்ம காலு, நம்ம சரீரமும், நம்ம கண்ணும், நம்ம மனமும், நம்மளோட வாயும், நம்மளோட ஒவ்வொரு காரியமும் நம்மள நியாயம் இருக்கோம். நீ இப்படி செஞ்சவன் தானே, எப்படி நீ நியாயத்தனத்துல போய் நீங்க உட்கார போறீங்க? யோவான் 12, 47, 48 வசனங்களை பிரத்தியோகம் எடுத்து வாசிக்கலாம். யோவான் 12, 47, 48. அப்ப அங்க ஆண்டவர் என்ன சொன்னாரு? நான் யாரும் நியாயம் தீர்க்க மாட்டேன்ப்பா அப்படின்னு சொன்னார். அப்ப யாரு நியாயம் தீர்ப்பா?
அப்படின்னு ரொம்ப தெளிவா அங்கே ஆண்டவர் சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறார். வாசிங்க. ஒருவன் என் வசனங்களை கேட்டு விசுவாசியாமற் போனால் ஆமா அவனை நான் நியாயம் தீர்ப்பதில்லை. நான் நியாயம் தீர்ப்பதில்லை. நான் உலகத்தில் நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தில் நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். உலகத்தில் நான் என்ன செஞ்சேன்? ரட்சிக்கிறதுக்கு தான் வந்தேன். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவன் என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாள்ல நியாயம் தீர்க்கும். அப்ப நியாயாசனத்தில் உட்கார்ற நம்மள எது நியாயம் தீர்க்கும்? நமக்கும் அந்த வசனம் தான் நம்மள நியாயம் தீர்க்கும். அப்போ நம்ம கை சுத்தமா இருக்கா, கால் சுத்தமா இருக்கா, மனம் சுத்தமா இருக்கா, கண்ணு சுத்தமா இருக்கா, நினைவு சுத்தமா இருக்கா, நம்மளோட சிந்தை சுத்தமா இருக்கா, நம்மளோட பார்வை சுத்தமா இருக்கா, நம்ம காலு சுத்தமா இருக்கா அப்படின்றத ரொம்ப கவனமா நம்ம பார்த்து வச்சுக்கிடணும். அதனால ஆண்டவர் சொன்னாரு, நீ 2 கண்ணுடனாக நீ நரக அக்கினியில் தள்ளப்படுகிறதை காட்டிலும் ஒரு ஒற்றை கண்ணனா நீ என்ன செய்யறது? ஜீவனுக்குள் பிரவேசிக்கிறது நல்லது. 2 கையுடனா 2 காலுடையவனாக நீ நரகத்தில் பிரவேசிக்கிறதை காட்டிலும் ஒற்றை கால் ஒற்றை கையுடையவனாக நீ ஜீவனுக்குள்ள போறது நல்லது. அப்படின்னு என்ன சொல்லியிருக்காருன்னா, உன் கையை தப்பு செஞ்சுன்னா அதை இங்கே கரைச்சு போடு, உன் கால் தப்பு செஞ்சுன்னா கரைச்சு போடு, உன் கண்ணு தப்பு செஞ்சுன்னா அதை பிடிக்கு எரிஞ்சு போடு, வலது கண்ணு தப்பு பண்ணுச்சுன்னா வலது கண்ணை பிடிக்க போடு, இடது கண்ணு தப்பு பண்ணுச்சுன்னா இடது கண்ணை நீ பிடிக்க போடு. அப்போ அதுக்கு உனக்கு இங்கே ஒரு சின்ன தண்டனை வந்துட்டா நல்லது. கை காலம் போயிட்டாலும் பரவாயில்ல. நீயும் ஒரு தேவட பிள்ளையா ஊழியக்காரனா இருந்து நியாய தீர்ப்புல வந்து நிக்க கூடாது. நியாயம் தீர்க்க வேண்டிய நீ, இந்த உலகத்தை மனிதர்களை நியாயம் தீர்க்க வேண்டிய நீ நியாய தீர்ப்புல வந்து நிக்க கூடாது. இங்கே அதை நீ சரி பண்ணிக்கோ. அதுக்குதான் கர்த்தர் சில நேரங்களில் நம்மளோட வாழ்க்கையில சில குறைகள் வச்சிருக்கிறாருன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். 1 கொரிந்தியர் 6:3 கூட வாசிச்சு பாருங்க. உலகத்து மனுஷங்களை மாத்திரம் இல்ல, தேவதூதர்களே நம்ம நியாயம் தீர்க்க போறோம்னு எழுதி. தேவதூதர்களே நியாயம் தீர்க்கும்படியாக தேவனாய கர்த்தர் நம்மள தேவசமூகத்துல வச்சிருக்கிறார். அவருடைய வீட்டுல வச்சிருக்கிறார், அவருடைய சமூகத்துல வச்சிருக்கிறார். தேவதூதர்களே நம்ம நியாயம் தீர்க்க போறோம். வாசிங்க. தேவதூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா? தேவதூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று நீங்க என்ன செய்ய அறியாமல் இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. போதும். தேவதூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா? பெரிய ஒரு பொறுப்புள்ள பணி. நியாயம் தீர்க்கிற ஒரு பெரிய ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிற ஒரு நீதி அரசராக தேவனாய கர்த்தர் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறார். இயேசு இருப்பாரு, ஆனா அவரை நியாயம் தீர்க்க மாட்டாரு. ஆமா, அவருடைய அம்பாசிடர்களாக, அவருடைய பிரதிநிதிகளாக நாம் இருந்து நம்ம தான் தேவனுடைய பிள்ளைகள் தான், தேவனுடைய ஊழியக்காரர்கள் தான் இந்த உலகத்தை என்ன செய்ய போறாங்க? நியாயம் தீர்க்க போறாங்க அப்படின்னு தெளிவாக இருக்கிறது. அப்ப மனிதர்கள் வந்து நிற்பாங்க, அவங்க என்னென்ன தப்பெல்லாம் பண்ணாங்க அப்படின்னாங்க பட்டியலிடப்படும். இல்ல ஒரு திரை இருக்கும், அந்த திரையில எல்இடி திரையில கர்த்தருடைய வசனங்களை இன்னைக்கு பெரிய பெரிய சபைகள்ல வாசிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி இருக்கிற போல அங்கே தேவ சமூகத்துல அவங்க செஞ்ச ஒவ்வொரு தப்பும் அப்படியே அவங்க செஞ்ச எல்லாம் அங்க பணமா வந்துகிட்டு இருக்கும். அப்படி தப்பு செஞ்சவங்க தலை குனிஞ்சு நிக்கணும். அப்போ எந்த வசனத்துக்கு மாறா என்ன பாவம் செஞ்சோம்னு நமக்கு அந்த இந்த வசனமும் அங்கே சேர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இந்த பாவம் விபச்சாரம் செஞ்ச ஒரு மனுஷன் விபச்சாரம் பண்ணுகிற காரியம் அங்கே இருக்கிற திரையில எல்லாருக்கும் முன்பாக காண்பிக்கப்படுதுன்னு வச்சுக்கிறேன். அப்போ விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொல்கிற வசனமும் மறுபக்கத்துல ஓடிக்கிட்டு இருக்கும். அப்போ நான் சொன்ன வசனமே உங்களை நியாயம் தீர்க்குங்கிறது இதைத்தான் சொல்லி வச்சிருக்கிறார். அப்ப சிங்காசனத்துல நான் உட்கார்ந்து இருக்கிறேன், நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, நான் பரிசுத்தவான்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க, இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கப்படி உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க எந்த அளவுக்கு பயபக்தியாக இருந்தாங்க என்பதை குறித்தான காரியங்களும் வசனத்தின்படி தங்களை நடக்க ஒப்புவித்திருந்தார்கள் காரியங்களும் அங்கே
செய்யப்படணும்னு நினைக்கிறாங்க. இப்ப அந்த ஆளு சிங்காசனம் உட்கார்ந்து இருக்காரு. இவருக்கு ஒரு பிரதானமான சிங்காசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் காட்டிலும் ஒரு உயரமான சிங்காசனம் இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துக்கு அடுத்த ஸ்தானத்துல இவரு வலது பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. ரொம்ப நெருக்கமா உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்படின்னா அப்ப இவர் இந்த அளவுக்கு பரிசுத்தமா இருந்திருக்கிறாரு, இந்த அளவுக்கு கர்த்தருக்கு பயந்து நடந்திருக்கிறாரு. பூமியில இருக்கிற பொழுது அறிஞ்ச பிற்பாடு, கிறிஸ்துவ அறிஞ்ச பிற்பாடு, தேவனை அறிஞ்ச பிற்பாடு, இவரு சின்ன காரியமா இருந்தாலும் துணிஞ்சு செய்யல. ரொம்ப பயத்தோடு நடந்துகிட்டு இருந்திருக்கிறாரு. சின்ன சின்ன அசுசியான காரியங்கள், சின்ன சின்ன குறைவுகள் அவர் வாழ்க்கையில அவருக்கு பலத்துக்கு மிஞ்சின காரியங்கள் உண்டாயிருந்தா கூட அதுக்காக ரொம்ப துக்கப்பட்டிருக்காரு. அதுக்காக கண்ணீர் வடிச்சிருக்கிறாரு. அதற்காக அவர் தேவசமூகத்தில் விழுந்து கிடந்திருக்கிறாரு. அப்படிங்கிற காரியங்களாக அங்கே உண்டாயிருக்கும். நான் இப்போ பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போது எனக்குள்ள ஒரு உணர்வு உண்டாகுது. அப்போ துணிகரமான பாவத்தை அறிஞ்சும் தேவனுடைய ஸ்தானத்தில் இருக்கிற தேவனுடைய மனிதர்கள் துணிகரமாக செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தர் மன்னிப்பாரா இருக்கும். ஆனா அந்த மகத்துவம் உள்ள இந்த நியாயசனத்துல உட்கார்றது எப்படின்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் யோசனையா இருக்கு எனக்கு. ஒன்று தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்துல 23, 24. அப்ப நம்மளுக்கு ஒரு குற்றம் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு தண்டனை எங்க வாங்கிட்டா அது பரவ கணக்குல வராது, பரலோகத்துல பாவ கணக்குல வராது. அதுக்காக தான் கர்த்தர் நம்மளை சிச்சிக்கிறாருன்னு எழுதியிருக்கு. அப்ப சிச்சை தேவை தானே, அவசியம் தானே. சிச்சிக்கப்படுகிற சோர்ந்து போகக்கூடாது தானே, துக்கப்படக்கூடாது தானே. ஒரு குறை உண்டா இருக்கிற பொழுது சரி நம்ம இன்னும் கர்த்தருக்குள்ள வளர்றதுக்காக ஆண்டவர் உண்டாக்கி வச்சிருக்காருன்னு நம்ம அதை எடுத்துக்கொள்வது நல்ல காரியம் தானே. வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்தில் 23, 24 வசனங்களை வாசிக்கலாம். சமாதானத்தின் தேவன் தாமே, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் ஆமா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவாங்க. முதல்ல குற்றமற்றதான் நம்ம காத்துக்கிடணும். ஆண்டவருக்குள்ள வந்துட்டோம், ஊழியத்துக்கு வந்துட்டோம், சபையை மேய்க்கிற ஸ்தானத்துல இருக்கோம், இல்ல சபை நடத்துறோம் அந்த ஸ்தானத்துல இருக்கோம், பெரியவர்கள் இடையில இருக்கோம். நம்ம குற்றம் இல்லாம நம்மளை காத்துக்கணும். கண்டிப்பா ஆண்டவரோடு சேர்ந்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தோம்னா நம்மள அவர் காத்துருவாருன்னு இங்க எழுதப்பட்டிருக்கிறது. உங்களை அழைக்கிறவர் உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். ஆமா, கண்டிப்பா பாவம் செய்யணும்னு அவசியம் இல்லை. சின்ன சின்ன ஏதாவது குறைகள் வந்துடலாம், அதான் உங்களை அதெல்லாம் கல்வி முற்றிலும் பரிசுத்தமாக்குவாரான்னு சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கு. ஆண்களை தேவனுடைய பிள்ளைகளே, நான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியவர்களா இருக்கலாம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியவர்களா இருக்கலாம். 1 கொரிந்தியர் 11:32. அப்போ நம்ம சரியா இருந்தா தானே, நம்ம குற்றம் இல்லாம இருந்தா தானே மற்றவர்களை தீர்ப்பு மற்றவர்களுக்கு தீர்ப்பு கொடுக்க முடியும். அங்கே நியாயசனத்தை கண்டு அங்கே அநியாயம் இருந்தது அப்படின்னு வேதத்தில் இருக்கவா இங்க வேணா இருக்கலாம், அங்கே இருக்க முடியாது. சபைக்குள்ளே அநியாயம் செஞ்சுட்டு இருக்கலாம்ல. நம்ம சபைக்குள்ள இருந்துட்டு நம்ம அநியாயம் செய்யக்கூடாது. 1 கொரிந்தியர் 11:32 இப்ப திரும்ப வாசி பாருங்க. நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு அதுக்கு தான் நமக்கு சின்ன சின்ன குறைவுகளை நம்ம வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிக்கிறாரு. தண்டனையும் சிச்சியை தேவனாக கர்த்தர் என்ன செய்கிறாரு, அனுமதிக்கிறாரு.
ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு நாம் அறிந்தோ அறியாமலோ நாம் பாவம் செய்திருந்தா ஆண்டவர் மன்னிச்சிருந்தாரு. அத ஓரளவு ஆண்டவர் என்ன செஞ்சிருந்தாரு? ஓரளவு ஆண்டவர் மன்னிச்சிருந்தாரு. ரோமர் 4:7-8 நம்ம பார்க்க முடிகிறது. நம்ம ரட்சிக்கப்படல, இயேசுவை அறியல, உலகத்து படுத்தலா இருந்தோம், இல்ல பேர் கிறிஸ்தவர்களா இருந்தோம். அப்போ அதாவது ஒரு இந்து சகோதரன் தான் இருந்தோம், ஒரு முகமதிய சகோதரன் தான் இருந்தோம், இல்ல கடவுள் சொல்லி அழைச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதனால நம்ம மனம் போல வாழ்ந்தோம். எது பாவம் எது புண்ணியம்னு நம்மளால தெரிந்து கொள்ள முடியல, பிரிச்சு பார்க்க முடியல. இல்ல தெரிந்தாலும் நம்ம பாவத்துக்கு அடிமையா இருந்தோம், செஞ்ச பாவத்தை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ரைட்டு, இப்போ கர்த்தரை அறிஞ்சிட்டோம், அவர் ஆவினாலையும் அவர் ஆவினால கழுவப்பட்டுட்டோம். இயேசு கிறிஸ்து ரத்தம் நம்மள பலிதமாயிட்டு அப்போ ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால செஞ்ச எல்லா பாவமும் அப்படி பொதுப்படையா அது ஓரெல்லாம் மன்னிக்கப்பட்டு போய் விடுகிறது. அதுதான் இங்க ரோமர் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வாசித்து பார்க்கலாம். உணர்வு இல்லாம கூட வந்திருக்கலாம் நமக்கு. ரோமர் 4:7-8 வசனங்களை வாசிக்கலாம். வாசிக்கலாம். எவருடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவருடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, அவருடைய பாவங்கள் மூடப்பட்டதோ, எவருடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் பாக்கியவான்கள். எவருடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவருடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லியிருக்கிறான். இது ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால உள்ள நிலைக்கு உள்ள காரியம். அப்படி பார்த்துன மாதிரி ஆண்டு மனுஷன் விட்டுருந்தாரு. ஏற்கனவே அதனால பெரிய பாதிப்புகள் உங்க வாழ்க்கையில ஒருவேளை உண்டாயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லூக்கா 7:47-48 வசனத்தை வாசிப்பாருங்க. அங்க ஒரு பாரியான ஸ்ரீ இருந்தாங்க அப்படின்னும் அவங்களுடைய காரியங்களை குறித்து அங்கே ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறாரு. வாசிங்க. உணர்வடைகிற பொழுது, உலக மனிதர்கள் உணர்வடைகிற பொழுது அவருக்கு கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துகிறார். அவருக்கு ஆண்டவர் இலவசமா அந்த பாவமன்னிப்பை கொடுத்திருந்தாரு அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அது முந்தின நிலை. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது, ஆமா, இருவருக்கும் கடனை மன்னிக்க இல்ல 47 47-48 ஆதலால் ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. பாத்தீங்களா, ஆண்டவரே மன்னிச்சிட்டாரு, வேற ஒண்ணும் சொல்லல. இவள் மிகவும் அன்போடு கூர்ந்தாளே, எனக்கு கொஞ்சம் மன்னிக்கப்பட்டது, எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமா அன்பு கூறுகிறான் என்று சொல்லி அவளை நோக்கி பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். பாத்தீங்களா, இது ஒரு முந்தின நிலை. ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நம்ம துணிஞ்சு பாவம் செய்யவே கூடாது. ஏதாவது சில குறைகள் வந்துடலாம். அந்த குறைகளே கர்த்தர் நமக்கு வளர்த்தி கொடுத்து அதை பாவனைக்கு சேர்த்து சரி செய்ய வச்சிருவாரு. உணர்வு இல்லாமல் இருந்தோம்னா ஏதாவது ஒரு காரியத்தை நமக்கு உண்டாக்கி ஏன் இது வந்துச்சுன்னு சிந்திக்க முடியாமச்சு, இல்லைன்னா ஆண்டவரே அப்படின்னு தேவசமூகத்தில் ஜம் பண்ண வச்சு அதை உணர்த்தி கொடுத்து கத்துறதை சரி பண்ணிடுவாரு. அப்ப பிந்தின காரியத்துக்கு கண்டிப்பாக மன்னிப்போடு கூட தண்டனை உண்டு. இல்லைன்னா அது நியாயத்தீர்ப்புல நிற்கும். நியாயத்தீர்ப்புல அது வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அதுக்குரிய தண்டனையை கர்த்தர் இங்கே கொடுத்துருந்தாரு, அதுக்குரிய சிக்ஷையை இங்கே கொடுத்துருந்தாரு அப்படிங்கிறது தான் நம்ம அறிகிற ஒரு காரியமா இருக்குது. அப்படி ஒரு ஏதாவது நமக்கு வாழ்க்கையில தண்டனை வருது, ஒரு சிக்ஷை உண்டாயிருக்கு அப்படிங்கிற போது நம்ம அதுக்காக ஆண்டவர்கிட்ட மன வருத்தப்படாதவங்களுக்கு நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். நமக்கு உணராமல் இருந்து நமக்கு ஒரு உணர்வு உண்டாக்கி கத்திரப்பி நமக்கு செஞ்சுட்டாரு. அதனால இப்போ நம்ம பாவனை கட்டுட்டோம். அதற்குரிய பாதிப்பை இங்கேயே நம்ம வாழ்க்கையில நம்ம அனுபவிச்சுட்டோம்.
தப்பிக்கிட்டோண்டா அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு கோடி கும்பிடு போடணும். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 5:3 முதல் சில வசனங்கள் பாருங்க. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தெரிஞ்சும் சபைக்குள்ள வந்த பிற்பாடும் அவ்வளவு தப்பு பண்ணதாக வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அவங்க தண்டனை கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். நான் சரீரத்திலே உங்களுக்கு தூரமாயிருந்தோம், ஆவியினாலே உங்களோடு கூட இருக்கிறோனே இப்படி செய்கிறதை குறித்து நான் கூட இருக்கிறது போல நீங்களும் என்னுடைய ஆவியும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோட கூடி வந்திருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்போ நாம போதிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாலே நீங்க இப்படிப்பட்ட பெரிய பாவம் செஞ்சிருக்கீங்க, ஒரு மனுஷன் ஒரு பெரிய பாவம் விசாரப்பட்ட பாவங்களை செஞ்சா, கொலை செஞ்சிருந்தா, துணிகரமான காரியங்களை செஞ்சிருந்தா, திருடி இருந்தா, இல்லைன்னு ஒரு கொள்ளக்காரனா இருந்திருக்கான், இல்ல மிகவும் ஒரு அருவருப்பான ஒரு மனுஷனாக இருந்திருக்கிறான். சரி, அது எல்லாம் மன்னிக்கப்பட்டாச்சு. அப்போ அந்த விபச்சாரம் மாதிரி கொள்ளாத பாவத்தை செஞ்சோம்னா மறுரூபம் கிடையாது அப்படின்னு சொல்லி நமக்கு தெளிவா வேதத்திலிருந்து நமக்கு கோடிட்டு காட்டி நமக்கு திட்டமா நமக்கு பரிசுத்தவான்கள் நமக்கு போதிச்சிருக்கிறாங்க, நம்மளும் அழைச்சிருக்கிறோம். அப்போ சபைக்குள்ள வந்ததுக்கு பிற்பாடு, கர்த்தருடைய ஆவியை பெற்றுக்கொண்ட பிற்பாடு, சபையோடு கூட ஐக்கியமாக கூட தேவனை அறிஞ்ச பிற்பாடு துணிகரமான பாவங்கள் செய்யக்கூடாது. அப்படி இந்த விபச்சாரம் போன்ற பாவங்கள் செய்தால் அங்கே எழுதிக்கிறபடி அவருடைய மாம்சத்தின் அழிவுக்காக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அதற்கு தண்டனை என்னன்னு சொல்லி, மன்னிப்பு கிடைக்கும் தண்டனை என்னன்னு சொன்னா, ஆண்டவர் வருகையில நாம் மறுபடியும் முடியாது, முன்னபடி மறிச்சு போயிடும் சொன்னா நமக்கு மகிமையின் சரீரம், ஆவிக்குரிய சரீரம், மகிமையான சரீரம் நமக்கு பரலோகத்தில் இருக்காது. நம்ம ஆவி மாத்திரம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், நம்ம ஆவி பரலோகத்துக்கு போவோம். ஆனா அந்த சரீர ஆசீர்வாதத்தை, அந்த ஆவிக்குரிய சரீரத்தை நம்ம இறந்து போவோம், மகிமையான காரியத்தை நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி இது எழுதப்பட்டிருக்கிறது. பாத்தீங்களா? துணிகரமான பாவம் கண்டிப்பா நம்ம அறிஞ்சதுக்கு பிறகு நம்ம செய்யவே கூடாது. துணிகரமா அறிஞ்சு கடவுள் அறிஞ்ச பிறகு களவு செய்யலாமா? ஊழியக்காரங்க காணிக்கை காசை கொள்ளையடிக்கலாமா? இலவசமாய் பெற்று இலவசமாய் கொடுக்குறான் சொல்லியிருக்கிறதுக்கான நம்மளுடைய ஊழியத்தை, அது நமக்கு கிடைக்கிற காணிக்கைகளை நம்ம சொந்த காரியங்களுக்கு எடுத்து பிரயோஜனப்படுத்தலாமா? நம்ம பிள்ளைகளுக்கு வச்சுட்டு போலாமா? ரொம்ப யோசிக்க வேண்டிய காரியமா இருக்கிறது. ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. அப்படிதான் வாசிக்கிறதாக இருக்கிறான். துணிகரமா அநியாயம் செய்யலாமா? துணிகரமா நம்ம அநியாயம் செய்யலாமா? ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பெரிய பாவங்களுக்கு நம்ம அறிஞ்ச பிற்பாடு நம்ம வாழ்க்கையில நம்ம இடம் கொடுத்துடவே கூடாது. ரொம்ப நாம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அப்படி செஞ்சோம்னா பெரிய தண்டனைகள் நமக்கு வந்துடும். சிற்ற வேற, தண்டனை வேற, பெரிய தண்டனைகள் வந்துடும். அப்படிதான் 2 சாமுவேல் 12, 13, 14 வாசிக்கிற பொழுது தாவீதுக்கு பெரிய பெரிய தண்டனைகள்லாம் அவரு இந்த பாவத்தை செஞ்ச பொழுது அவருக்கு உண்டாயிருந்தது என்று சொல்லி நம்ம வேத புத்தகத்தில் நம்ம பார்க்கலாம். பெரிய தண்டனை முன்னு எழுதி இருக்கிறது. அவர் தன்னை தாழ்த்தி மன்னிப்பு கேட்ட பிற்பாடும் தண்டனை அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. அது உணர்வுல இருந்த அந்த காலங்களிலும் தண்டனை அறிவிக்கப்பட்டிருந்துச்சு என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். மோசடி கர்த்தர் பெரிய காரியங்களை செஞ்சாரு, பலத்த அற்புதங்களை அடையாளங்களையும் செய்தாரு. அவருடைய மனுஷன்
ஜனத்துடைய நெருக்கடி நிமித்தம், ஜனங்கள் ரொம்ப நெருக்கடி நிமித்தம் பதறி ஆண்டவர் சொன்னதை மாறா செஞ்சுட்டாரு. நீ 2000 இந்த கண்மலையை பார்த்து பேசினாரு, இவர் திரும்பவும் கண்மலையை அடிச்சுட்டாரு. 3 தடவை அடித்தாருன்னு எழுதப்பட்டிருக்கிறது நினைக்கிறேன். அதனால அவர் காலனுக்குள்ள போக முடியாம போயிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல பார்க்கிறோம். ஆரோனுக்கும் அது ஒரு பெரிய ஒரு தண்டனையா முடிஞ்சிட்டு அப்படின்னு பார்க்கிறோம். உபாகமம் 32 48 முதல் சில வசனங்களை வாசி பாருங்க. தாவீது கதை நமக்கு ஏற்கனவே தெரியும். கொலையுண்டும் சிறைப்பட்டு போனவருடைய இரத்தத்தாலே நம்புகளை வெறிகொள்ள பண்ணுவேன். உபாகமம் 32 தானா? 32 48 முதல் வாசி. அந்த நாளிலே தானே கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ எரிகோவுக்கு எதிரான மோவாப் தேசத்தில் உள்ள இந்த அபாயம் எனும் மலையில் இருக்கிற நேபோ பர்வதத்தில் ஏறி நான் இஸ்ரவேல் சந்ததியருக்கு காணிக்கையாக கொடுக்கும் இந்த கானான் தேசத்தை பாரு. நீங்கள் சீன் வனாந்தரத்தில் உள்ள காதேசிலே மேரிபாவின் தண்ணீர்கள் சமீபத்தில் இஸ்ரவேல் புத்திரருக்குள்ள என்னை பரிசுத்தம் பண்ணாமல் அவர்கள் நடுவே கட்டளை மீறிட்டீங்க. சகோதரனாய் ஆரோன் ஓர் மட்டும் ஓர் மலையிலே மரித்து ஜனத்தாரிடத்தில் சேர்க்கப்படுவது போல நீ வீரபூர்வ மலையிலே மரித்து ஜனத்தாரிடத்தில் சேர்க்கப்படுவாய். நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்க போகிற எதிரே இருக்கிற தேசத்தை நீ பார்ப்பாய், ஆனால் அதற்குள்ளே நீ பிரவேசிக்கவில்லை. ஒரே தப்பு, ஒரு தவறு, ஒரு பாவம் விசுவாசிகளாய் நீங்க செய்றீங்கன்னா அதனுடைய பாதிப்பு குறைவா இருக்கும். அதே இத உங்களுக்கு போதிச்சுட்டு நான் செஞ்சேன்னா அது இன்னும் ஒரு மோசமான பாதிப்பை எனக்கு கண்டிப்பா உண்டாக்கும். அதே இது எனக்கு மேல என்ன அபிஷேகித்தவரு செய்யறாரு, இல்ல நான் தான் சபையை நடத்துறவரு, இல்ல சபையை கட்டுப்படியா கத்தா தெரிஞ்சு கொண்டிருக்கேன்னு ஒருவர் செய்யறாரு அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டா அது இன்னும் ஒரு அதிகமான பாதிப்பை அவங்களுக்கு உண்டு பண்ணுங்கிறத நம்ம மறந்துட கூடாது. ஆனாலும் இந்த தாவீதும் இந்த மோசேயும் இங்கே அதுக்கு ஒரு தண்டனையை ஆண்டவர் கொடுத்து அதை சரி பண்ணிட்டார். அதனால நித்தியத்தில் அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியுது. தாவீதின் குமாரனே என்று சொல்லி அழைக்க முடியாத ஒரு பெரிய பாக்கியம் தாவீதுக்கு கிடைச்சிச்சு. மத்தேயு 17ஆம் அதிகாரத்துல நம்ம 1 முதல் 3 வசனங்களை நம்ம வாசிக்கிற பொழுது ஆண்டவர் மறுபடியும் இருக்கிற மறுபடியில எலியாவும் மோசேயும் தேவனோடு பேசுறதா காணப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிற பொழுது அவர்கள் உன்னதமான ஒரு இடத்துல பரலோகத்தில் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அவங்க எல்லாம் பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்கள், நம்ம எல்லாம் புதிய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்கள். அவர்களை காட்டிலும் நமக்கு அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தை காட்டிலும் ரொம்ப சார்பான கிறிஸ்துவின் பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு இல்லாத ஒரு பெரிய காரியம் நமக்கு உண்டாயிருக்கிறது. நமக்கு கிறிஸ்து அவங்க காலத்தில் கிறிஸ்து பலியாகல. கிறிஸ்து நம்ம காலங்களில் பலியாயிருக்கிறாரு. நிச்சய பலியை நமக்காக செலுத்தி இருக்கிறாரு. அந்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் நம்ம மேல தெளிக்கப்பட்டிருக்கு. அவங்களை காட்டிலும் நம்ம இன்னும் ரொம்ப பொறுப்பாளிகளாக இருக்கிறோம். ஆனா அப்படினால
நம்ம இப்படிப்பட்ட பெரிய பெரிய பாவத்தை எல்லாம் செஞ்சுட்டு அதோட பாதிப்பு மோட்சத்தில் இருக்காதுன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இப்படி பெரிய பாவங்களை நம்ம செய்யக்கூடாது என்பதுதான் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிற ஒரு முக்கியமான காரியமா இருக்கிறது. கஷ்டம் தான் நினைக்கிறேன். நியாயாசனத்தில் நம்ம உட்கார முடியாது. நம்மை இல்லாமல் அவர்கள் பூர்ணராக கூடாதபடிக்கு நமக்காக ஒன்றை தேவனாய் கர்த்தர் தெரிந்து வைத்திருந்தார் என்று சொல்லி வேத புத்தகத்திலே ரொம்ப எபிரேய புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிதானே? எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல 40வது வசனத்தை வாசி பாருங்க. அவர்களுக்கு கிடைக்காத அந்த கிறிஸ்துவுடைய ஆசீர்வாதம், அந்த மோட்சைக்கும் அந்த தாவீது காலத்தில் தாவீதின் ராஜாவுக்கும் கிடைக்காத ஆசீர்வாதம், அந்த நியாயப்பிரமாண காலத்தில் கிடைக்காத ஒரு கிருபை நமக்கு கிடைச்சிருக்கு. வாசிக்கலாம் 40. அவர்கள் நன்மை இல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதுண்டே ஆமா தேவன் நமக்கு முன்னே நியமித்திருக்கிறார். கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அவங்களுடைய குறையெல்லாம், இந்த தாவீது ராஜாவுடைய குறை, இவங்க குறையெல்லாம் அந்த கிறிஸ்து பலியாகிற பொழுது அது சரியாயிட்டு. அந்த கிறிஸ்து பலியான பிற்பாடு அவர் ரத்தத்தினால் மீட்கப்பட்டுட்டு இப்படி துணிகரமான பாவம் செஞ்சோம்னா அந்த பாதிப்பு செல்லறதுல மோட்சம் வரைக்கும் தொடருமாவும் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. சின்ன சின்ன காரியம் வேற, துணிகரமான காரியங்கள் ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, பெரும் பாவங்களுக்கு குற்றங்களுக்கும் ரொம்ப கவனமாக இருந்து பரிசுத்த வாயாவின் துணையோடு கூட கடைசி வரைக்கும் நம்மளை காத்துக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமும் அவசியமான ஒரு காரியமாக நான் எண்ணுகிறேன். மற்றபடி சின்ன சின்ன குறைகள் உண்டாகிற பொழுது அதற்கு சின்ன சின்ன சிகிச்சைகளை தண்டனைகளை கொடுத்து அதை இங்கேயே சரி பண்ணி நம்மளை முற்றிலும் பரிசுத்தமாக்கி என் ரூபதியை உன்னை பழுதொன்று சொன்னது போல நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்மை மோட்சத்துக்கு எடுத்துக் கொள்கிறதும் நியாயஸ்தானங்களில் உட்கார்ந்து நியாயம் தீர்க்க வேண்டியதும் நம்முடைய காரியமாக இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் நமக்கு இந்த நாளில் நல்ல ஆலோசனை கொடுத்தபடிக்காக நான் என் ஆண்டவருக்கு அதிகமாக நான் சோதனை செலுத்துகிறேன். ஆண்டவர்களாக தேவனுடைய பிள்ளைகளே, திரும்பவும் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11:32. நாம் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது, பரிசுத்தமுள்ளவராக வேண்டும் என்பது கர்த்தர் நம்மை கொடுத்த காரியமாக இருக்கிறது. நாம் பரிசுத்தவாக எந்த கவனத்தோடு காட்டுக்கொள்வோமாக. குறைகள் கரைகள் உண்டாயிருக்கோம். கர்த்தர் நமக்கு சின்ன சின்ன சிக்ஷைகளை கொடுத்தாக நம்மை சரி செய்து கொள்வதற்கு நாம் எப்பொழுதும் நம்மை தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துகிறவர்களாக நாம் இருப்போம். இங்கேயே அதற்குரிய காரியங்கள் எல்லாம் சரி செய்யப்பட்டு விடட்டும். மோட்சத்துக்கு வரைக்கும் அது பாதிப்பை கொண்டு வர வேண்டாம். அந்த நித்திய வாழ்க்கையிலே குறைவற்றவர்களாக நாம் தேவனுடைய சமூகத்தில் காணப்படுவதற்கு நமக்கு தயர் கிருபை செய்வாராக. இன்றைக்கு வரைக்கும் என்னை காத்துக்கொண்டவர், இன்றைக்கு வரைக்கும் உங்களை காத்துக்கொண்டவர், கடைசி வரைக்கும் இப்படிப்பட்ட பெருங்குற்றங்களுக்கு விலக்கி நம்மை காத்துக்கொள்வாராக. வாசிக்கலாம். நாம் நியாயம் தீர்க்கப்படும் பொழுது உலகத்தோடு நாம் தண்டனைக்கு உரியவர்களாய் போய்விடாதபடி கர்த்தராலே நாம் சிட்சிக்கப்படுகிறது நல்லது என்று கர்த்தர் இந்த வார்த்தைகளை தந்தமைக்காக ஆண்டவருக்கு நான் அதிகமாக நான் சோதனை செலுத்துகிறேன். அப்படி என்னை உங்களை தேவனாக்கத்தில் முடிவு இருந்தோம். பொன்னித்த செல்விக்கு புத்தகத்தில் வாசித்தது போல நம்முடைய ஆவியாத்மா செல்வம் குற்றமற்றதாக காக்கப்படுவதாக. அவர் நம்மை ஆவியாத்மா செல்வத்தை இன்னும் பரிசுத்தப்படுத்துவாராக. இன்னும் நம்மிடத்தில் காணப்படுகிற அசுசிகள் நீங்க நாம் சுத்திகரிக்கப்படுவோமாக. நம்மை கர்த்தர் பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருப்பாராக. எந்த குறையாக இருந்தாலும் இங்கேயே திருந்து போகட்டும். மோட்சத்தில் நிறைவுள்ளவர்களாக, நியாயம் தீர்க்க நியாயாசனங்கள் உட்கார்வர்களாக
நாம் காணப்படுவோமாக. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.